ஹலோ ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஏமாறாமல் வீடு வாங்குவது எப்படி எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 4 எபிசோட்ஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது பார்த்து நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களோட ஆதரவுனால தான் இந்த அடுத்த எபிசோட் பார்க்க போகிறோம். நம்ம போடுற வீடியோனால நிறைய பேர் அவேர்னஸ் கெயின் ஆகி ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எங்கள்கிட்டயே கமெண்ட் பண்ணி சொல்கிறீங்க. அது ரொம்ப பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மெயில் அனுப்புறீங்க, நேரில் பார்க்கும்போதும் சொல்கிறீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு சொல்கிறீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சுட்டும் சொல்கிறீங்க. ஸோ இந்த 2 வருஷ பயணத்தில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறதுல. வீடியோக்கு போயிடலாமா? கண்டிப்பாக. எனக்கு கால் வருது. யார்? தியாகு, ப்ரீமியர் ஹவுசிங்லேருந்து. சரி, அட்டன் பண்ணு, அப்புறமா கண்டினியூ பண்ணுறோம். ஓகே. ஹலோ மேடம், குட் மார்னிங். நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? புதுசாக சைட் ஒன்று லான்ச் பண்ணுறோம் மேடம். அது உங்கள் ஃபாலோவர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கணும். அவர் இப்போது சைட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காராம். அப்படியா? இப்போ எப்படி போக முடியும்? வீடு பக்கத்துலேயே தான் இருக்கோம். இங்கே தானா? இங்கேனா வேணால் போய் பார்த்துட்டு வந்துடலாம். கொஞ்சம் தூரமாக இருந்தால் தான் போகிறது கஷ்டம், பேபி வச்சுட்டு. சைட்டு நம்ம வீட்டுக்கு பேக் சைடு தான். உங்கள் வீட்டிலேருந்து கரெக்டாக ஒரு 10-15 மினிட்ஸு ட்ராவல் தான் இருக்கும். 15 மினிட்ஸ் தான் ஆகுமா? சார் நாங்கள் வந்துடுறோம். இங்கே பக்கத்தில் தான் சைட் லான்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. வீடு பக்கத்தில் தான். பக்கத்துலனா சரி, போயிட்டு வந்துடலாம். சைட் விசிட் கிளம்பிட்டோம். வீடு பக்கத்துலேயே தான் ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம கேம்ப் ரோடு வழியாகவும் போகலாம், அகரம் 10 வழியாகவும் போகலாம். ஐ மீன் எங்கள் வீடு மேடவாக்கமில் இருக்கிறதுனால இந்த 2 ரூட்டுமே போயிடலாம். 15 மினிட்ஸ்லேயே போயிடலாம். இந்த மாதிரி சைட் வீடியோ வேணும், நிறைய ப்ராப்பர்ட்டி சென்னையில் பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ப்ளஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் மற்ற ப்ராஜெக்ட்ஸ் யார் யூடியூப்பில் லான்ச் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, ஃப்ளாட்டில் இருந்துட்டு நீங்கள் ஏன் ப்ராப்பர்ட்டி வந்து சஜஸ்ட் பண்ணுறீங்க, லேண்டை ஏன் சஜஸ்ட் பண்ணுறீங்க, வீடு கட்டணுன்ற ஏன் சஜஸ்ட் பண்ணுறீங்க, உங்களை மாதிரியே எங்களுக்கும் ஃப்ளாட் சஜஸ்ட் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்குறீங்க. நான் போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன், நம்ம ஃப்ளாட்டோட காஸ்ட் வந்து 85 lakhs. பட் அந்தளவுக்கு நமக்கு அம்யூனிட்டிஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. பார்க்க அழகாக இருக்கும், நல்லா பாஷாக இருக்கும், பந்தாவாக இருக்கும். பட் லைஃப் லாங் இங்கே வந்து செட்டில் ஆக முடியாது. அந்த நிலத்தில் நமக்கு உரிமையே இருக்காது. இருக்கிற வரைக்கும் ஒரு ஹோட்டல் ரூம் மாதிரி தங்கிட்டு போயிடலாம். எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அது வந்து நம்மளோட தலைமுறை வந்து சொந்தம் கொண்டாடுற அளவுக்கு வந்து ஃபினான்ஷியலாகவும் சரி, எல்லா விதத்துலையுமே சரி அது பாஸ் பண்ண முடியாது. அதனால தான் நான் லேண்டுன்னு சஜஸ்ட் பண்ணுறேன். போன வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், 85 lakhs நம்ம ப்ராப்பர்ட்டி போகுது, நம்மளோட 2 BHK. அதுக்கு ஒருத்தர் சொல்லியிருந்தார் 85 lakhs அதிகமாக சொல்கிறீங்கன்னு. சென்னையில் விலைவாசி ஏறிடுச்சுங்க. இப்போ 85 lakhsக்கு நம்ம வீடை விற்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம குரூப்பில் போட்டாலே போதும், வாட்ஸ்அப்பில் உடனே வாங்கிறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. இந்த 85 lakhs வச்சு நம்ம இந்த குட்டியாக ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிறதுக்கு பதிலாக ஒரு நிலத்தோடு சரி அழகாக நமக்கு பிடிச்ச மாதிரி வீடு கட்டிக்கலான்றது தான் நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அந்த வகையில் நம்ம வீடு பக்கத்துலேயே நிலமோடு சேர்த்து ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க போகிறோம். லேண்ட் வேணுனாலும் லேண்டு வாங்கிக்கலாம், வீடு வேணுனாலும் வீடு வாங்கிக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், நம்ம சேனல் ஃபாலோவர்ஸ்னு சொன்னீங்கன்னா தான் அவங்க உங்களுக்கு ஆஃபர் தருவாங்க. ஏன்னா அவங்க நிறைய இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதனால் ரேட்லாம் அந்தளவுக்கு கம்மி பண்ண மாட்டாங்க, ரேண்டம் என்கொயரிஸ் வரும்னு சொல்லிட்டு. நம்ம சேனல் ஃபாலோவர்ஸ்னு நீங்கள் மறக்காமல் சொல்லி இந்த வீடியோலேயே நான் கிளியராக மென்ஷன் பண்ணுறேன் என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு அவங்க தராங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாமே நோட் பண்ணி வச்சுட்டு அவரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட கனவு இல்லம் வாங்குங்க. இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது, என்ன விலை, அந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்க பெஸ்ட் அம்யூனிட்டிஸ் என்னென்னு போய் பார்த்துடலாம் வாங்க. மேடவாக்கம் டு பெருங்குளத்தூர் கவர்மெண்ட் புதுசாக போட்டிருக்காங்க. இந்த ரோடு நல்ல ப்ராடான ரோடாக இருக்குது. நீங்கள் சைடில் பார்த்தா தெரியும், ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டி வச்சுருக்காங்க. இவ்வளோ அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு மத்தியில் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி இண்டிவிஜுவல் லேண்டை கண்டுபிடிச்சிருக்கோம். அதுதான் இம்பார்ட்டண்ட். நம்ம நேரில் போய் பார்க்கலாம். லேண்ட்மார்க் வந்து SSM நகர், இங்கே பக்கத்தில் தான் இருக்குது சைட்டு. SSM நகர்னால் அது வந்து பெரிய கம்யூனிட்டி. SSM காலேஜ் சுற்றி இருக்கிற கம்யூனிட்டி தான் அது. சரியா, கூகுள் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கே தெரியும். இது பக்கத்தில் இருக்க சைட் தான் நம்ம இப்போ போய் பார்க்க போகிறோம். சைட் ரீச் ஆகிட்டோம். சைட் உள்ளே நீங்கள் வரும்போதே நீங்கள் நிறைய விட்னஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வில்லாஸ் எல்லாம் பாருங்கள். இந்த வில்லாஸ்க்கு மத்தியில் தான் நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. அந்த ப்ராஜெக்ட் போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இந்த வில்லாஸ்லாம் பார்க்கும்போது ட்ரீம் வில்லா தான் எல்லாமே, ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. ப்ரீமியம் வில்லாஸ்லாம் தாண்டி ப்ராஜெக்ட் ரீச் ஆகிட்டோம்.
ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ப்ராஜெக்ட். நம்ம வீடு பக்கத்தில் தான் இருக்குது. பக்கத்தில் இந்த சென்ஸ் 15 மினிட்ஸ் டிரைவ் தான். இந்த சைட் வந்து நீங்கள் கேம்ப் ரோட் வழியாகவும் வரலாம். பெருங்களத்தூர் ரோடு இருக்கு இல்லையா, நியூவாக ரோட் ரெடி பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ரோட் வழியாகவும் வரலாம். அகரம் தென் மேடவாக்கத்துலேருந்து வரீங்கன்னா அகரம் தென் வழியாகவும் வரலாம். இந்த சைட் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் கிட்ட தான் பேச போகிறோம். நம்ம சேனலில் நான் டீட்டெயில்டாக தான் வீடியோ போடுறேன். எதுக்குன்னா நீங்கள் சைட் விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பல விஷயம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். உங்களோட டைமையும் சேவ் பண்ணிக்கலாம். அதனால தான் புது புது இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். சென்னையில் வீடு வாங்கணும்னு நினைக்கிற பல பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்னையிலன்னு இல்லை, எங்கே லேண்ட் வாங்கினாலும் இந்த வீடியோவில் நாங்கள் ஷேர் பண்ணுற பல இன்ஃபர்மேஷன் நீங்கள் நோட்ஸ் கூட எடுத்து வச்சுட்டு நீங்கள் லேண்டு தேடும்போது இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு மேட்ச் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம் நல்ல ப்ராப்பர்ட்டியை. இப்போ இந்த சைட்டோட ப்ராஜெக்ட் மேனேஜரை மீட் பண்ணிடலாம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்க நிறைய ஃபாலோவர்ஸ்க்கு உங்களை தெரியும். தெரியாதவங்களுக்காக கொஞ்சம் உங்களை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்களேன். வணக்கம் மக்களே, என்னோட நேம் தியாகு. நான் ப்ரீமியர் ஹவுசிங்கில் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கேன். ஸ்க்ரீனில் போயிட்டுருக்கிற நம்பர் என்னோட நம்பர் தான். 9600529522 என்னோட நம்பர் தான். என்ன டைம் பண்ணாலும் நம்ம எடுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்போம். அது போக புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்லிக்கிறேன், இது நம்ம மேடம் சேனலில் கிட்டத்தட்ட போட போகிற 5th வீடியோ. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் ஒரு ஆன் ரோட் சைட்டும், ரெட்டில்ஸில் ஒரு சைட், அதாவது மீஞ்சூர் பைபாஸுக்கு பக்கத்தில் ஒரு சைட்டும், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சைட்டும், மதுராந்தகமில் ஆன் ரோட் சைட்டும் பண்ணியிருக்கோம். இது 5th வீடியோ. லொக்கேஷன் பார்த்திங்கன்னா மெயின் சிட்டிக்குள்ளேயே இருக்கிற ப்ராஜெக்ட்டு, ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி வில்லாஸ் அப்பார்ட்மெண்ட் இருக்கிற டவுன் சிட்டி லிமிட்டுக்குள்ளே இருக்கிற ப்ராஜெக்டை கொண்டு போய் உங்களுக்கு சேர்க்கணுன்றதால தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். சைட்டுக்குள்ளே வரும்போதே பக்கா சிக்னேச்சர் வில்லாஸ் இருக்குது. எஸ் மேம், எஸ் மேம். சைட் வந்துட்டோம். சைட்டுக்கு பின்னாடியும் ஒரு ப்ரீமியம் வில்லாஸ் இருக்குது. அது வந்து நீங்கள் டெவலப் பண்ணல, வேறு கம்பெனி டெவலப் பண்ணுது. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியம் வில்லாஸாக இருக்குது. ஃபுல்லாகவே இங்கே வந்து வில்லாஸ் எல்லாமே ஒரு 1.5 அந்த ரேஞ்சஸில் இருக்கிற வில்லாஸ் தான். 1.5னா க்ரோர். 1.5 crores. ஓகே, சென்னையில் இந்த ரேட்டு, உங்கள் ப்ராஜெக்டும் அதே ரேட்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா நோ, அதுலேருந்து பாதி மடம் கூட கிடையாது. மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன், லேண்டும் வீடும் சேர்த்து வெளியில் இருக்கிற வில்லா விட பாதி ப்ரைஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். வெளியிலனா வெளியில இல்லைங்க, இந்த காம்பவுண்டுக்கு வெளியே. உள்ள வரும்போதே அழகழகா இருந்தது சிக்னேச்சர் வில்லாஸ். எனக்கு ஆக்சுவலாக வில்லா கட்டுறது தான் என்னோட பிளானே. வரும்போதே பார்த்துட்டு மைண்டு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வில்லா கட்டணுன்ற பிளான் இருக்குன்னா மறக்காமல் இந்த சைட்டை புக் பண்ணிவிடுங்க. இந்த சைட்டை பற்றி டீட்டெயிலாக கோத்ரூ பண்ண போகிறோம். பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு லொக்கேஷன் நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு சொல்லிடலாமா? கண்டிப்பாக சொல்லிடுறேன். இந்த சைட்டுக்கு சென்னையில் எல்லா இடத்துலேருந்தும் எப்படி ரீச் பண்ணலாம்? கண்டிப்பாக சொல்லிடுங்களேன். ஆக்சுவலாக சிட்டியிலேருந்து வரோம் அப்படின்னா இதுவே சிட்டி தான். தாம்பரம் பெருங்களத்தூர் வழியாக வரலாம், வேளச்சேரி மேடவாக்கம் கேம்ப் ரோடு வழியாக வரலாம், சோழிங்கநல்லூர் ரூட் வழியாக வரலாம். எந்த ரோடு அதை சொல்லிடுங்களேன். சொல்லிடுறேன். அதாவது நம்ம மேடவாக்கத்துலேருந்து வரோன்னா வேளச்சேரி ரோடு வழியாக வந்து கேம்ப் ரோடு வழியாக வந்தும் வரலாம். இல்லை சிறுசேரிலேருந்து வரேன்னா சித்தாலப்பாக்கம் அகரந்தன் வழியாக வரலாம். இல்லை இந்த பக்கம் வண்டலூர் கிளம்பாக்கம் ரோட் வழியாக வரலாம், வண்டலூர் ஜூ வழியாகவும் வரலாம். அது போக மெயின் கனெக்டிவிட்டி நம்ம ஈஸ்ட் தாம்பரம் பெருங்களத்தூர்லேருந்து 150 பைபாஸ், மேடம் அந்த ரூட் அதுதான். அந்த 150 பைபாஸ் வழியும் நம்ம சைட்டை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சிங்கிள் கனெக்டிவிட்டி கிடையாது, மல்டி கனெக்டிவிட்டி ரோடு இருக்கிற சைட் நம்ம லொக்கேஷன். ஸோ லொக்கேஷன் பற்றி ஷேர் பண்ணிட்டீங்க. ஆமாம் மேடம். இங்கே என்னென்ன சைஸஸ்லாம் பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது? இங்கே சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 750 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் வரையும் ஆல் த வேரியன்ட் இருக்குது. இதில் 750, 1000, 950 அந்த மாதிரி இருக்கும். 1500 2 பிளாட் ப்ளச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். லேண்டோட சைஸை நேர்லேயே வெரிஃபை பண்ணிக்கலாமா? பண்ணலாம் மேடம், பண்ணலாம். இப்போ இந்த பிளாட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கார்னர் பிளாட்டு 763 ஸ்கொயர் ஃபீட்டு, அட்ஜஸ்டன்ட்ல இருக்குது 775 ஸ்கொயர் ஃபீட்டு. இதுவா? நல்ல பெருசாக இருக்க மாதிரி. 775 ஸ்கொயர் ஃபீட் தான் மேடம் இது. அப்படியா? ஆமாம் ஆமாம், நல்ல பெருசாக இருக்குங்க லேண்டு. நல்ல விட்த் அதிகம் மேடம், கிட்டத்தட்ட 24-25 ஃபீட் விட்த் இருக்குது. அதுதான் ரீசன். யூஸ்வலாக இந்த மாதிரி 775 20 அடி 18 அடி தான் போடுவாங்க. நம்ம அந்த மாதிரி போடல. ஆக்சுவலாக இது வில்லாக்கு தான் பிளான். நான் சொல்லியிருந்தேன்ல முன்னாடியே, வீடு கட்டுறது நமக்கு பிளானு. கொஞ்சம் நிறைய மேஜராக புக்கிங்ஸ் வர்றதால பிளாட்டாகவும் அதனால வந்து 2 கார். ஆக்சுவலாக இதோட பெனிஃபிட் என்ன தெரியுமாங்க? 2 கார் பார்க்கிங் வீட்டில் பிளான் பண்ணலாம். எஸ். ஒரு சில பிளாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் வந்து நேரோவாக இருக்கும், ஒரு கார் விட்டால் நமக்கு இடிக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து அழகாக 2 கார் பிளான் பண்ணிக்கலாம். 2 கார் பார்க்கிங் நல்லா பிளான். விஷுவல் ரெப்ரசன்டேஷனுக்காக அந்த லேண்ட் கிட்டவே நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு? 775 மேடம். அது நம்ம ஃபாலோவர்ஸை பார்த்தே ஒரு வாட்டி சொல்லிடுங்க. 775 ஸ்கொயர் ஃபீட் தான் மக்களே இந்த சைஸ். இந்த பிளாட்டு
நல்லா ப்ராடாக இருக்கும், வீடு கட்டுறது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி சைஸ் தான் இது. இந்த 770 ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ ரேட் அதை நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு சொல்லிடுங்க. நம்மக்கிட்ட பேசிக் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 43 லட்சத்துலேருந்தே பிளாட் ஸ்டார்ட் ஆகுது. அப் டு எல்லா வேரியண்ட்டுமே நம்மக்கிட்ட சைஸஸ் இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணும்னா 689லேருந்து நம்மக்கிட்ட பிளாட் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ 43 lakhs வச்சாலே இந்த மாதிரி லேண்ட் பெருசாக வாங்கிக்கலாம். தாராளமாக வாங்கிடலாம். இப்போ இந்த லேண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 48 lakhs, அதுக்கு பக்கத்தில் இருக்க லேண்ட் பார்த்தீங்கன்னா 43 lakhs. இன்னமும் கம்மியானா ஒரு 590 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, இன்னும் கம்மி வரும். பட் அது ஒரு யூனிட் தான் இருக்குது, போட்டு முடிக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு அந்த பிளாட் போயிடும், அதனால் அதை மென்ஷன் பண்ணலை. சரி, இப்போ வரும்போது சிக்னேச்சர் வில்லாஸ் பார்த்தோம். நம்ம நின்று பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, பின்னாடியே ரோ வில்லாஸ்லாம் நிறைய பெருசாக இருக்குது. இப்போ அவங்க இதே ரேட்டுக்கு தான் விற்பாங்களா? 45-48 லட்சத்துக்கு? இல்லை, அந்த வில்லாஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1.2 crore மேலே தான். நான் சொல்கிறது லேண்ட் வேல்யூ மேலே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோன்னா அதுலேருந்து பாதி காஸ்ட் நம்ம வீடே கட்டி முடிச்சிடலாம். அதை விட லக்ஸரியான வீடு கட்டிடலாம். இப்போ நாங்கள் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லையா, பின்னாடி ஒரு ஹை டென்ஷன் ஒயர் தெரியுதுல்ல, அதை பார்த்து கூட ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இல்லை அங்கே ஒயர் செல்கிறது, இங்கே லேண்ட் வாங்கலாமா? அப்படி கிடையாது மேடம். லேண்ட் வாங்கி இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே வந்தீங்கல்ல, கிட்டத்தட்ட 300 வீடு இருக்குது நம்ம லேஅவுட்டில். ஃபேஸ் 1 போட்டு, ஃபேஸ் 2 போட்டு, ஃபேஸ் 3 தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ. அதாவது தூரத்தில் தாங்க இருக்குது. இங்கே இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி எந்த ஒரு ஹை டென்ஷன் ஒயரும் இல்லை. நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பார்க்குறவங்களுக்கு பக்கா கிளாரிட்டியாக இருக்கணும், சைட் விசிட் பண்ணி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக வீடியோலேயே கவர் பண்ணணும் தான் இவ்வளோ ஷேர் பண்ணுறோம். இப்போ இந்த லேண்ட் ஃப்ளட் ப்ரூஃபா? இந்த லொக்கேஷன் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஃப்ளட் ஃப்ரீ ஏரியா மேடம். ஒரு ட்ராப் தண்ணி கூட நிற்காது. இன்னொரு சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி, குடி தண்ணி நல்லாயிருக்கும், டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். நம்மளும் போர் போட்டிருக்கோம், போர் போட்டு இப்போ ஆக்சஸ்லாம் இருக்குது, வேணால் அதுவும் செக் பண்ணிக்கலாம். லேண்ட் விற்கிறீங்க நீங்கள், அதனால் ஃப்ளட் ப்ரூஃப்னு தான் சொல்லுவீங்க. இங்கே ஆல்ரெடி குடி வந்தவங்க எனக்கு சிம்பிள், இங்கே ஏகப்பட்ட வீடுங்க. நீங்கள் டேரெக்டாக வேணா போய் என்கொயரி பண்ணவே சொல்ல போகிறாங்க. உங்களுக்கு சொல்கிறேன், நான் டேரெக்டாக என்கொயரி பண்ணால் என்ன விஷயம், எப்போ வாங்கினாங்க, என்னாச்சு, எல்லாமே சொல்ல போகிறாங்க. நீங்கள் கேட்டுக்கலாம். அவங்கெல்லாம் யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க? எங்கள் கிட்ட தான், எங்கள் டீம் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியா? ஆமாம். இதெல்லாம் ஒரு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா முன்னாடியே, ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு முன்னாடி போட்டது தான் இந்த லேஅவுட் எல்லாமே. கிட்டத்தட்ட அதுவே ஒரு 270 யூனிட்ஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக. ஒரு ஸ்கோர்ஸ் பிளாட் கூட கிடையாது, கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன் எல்லாத்தையுமே. எல்லாமே ஒரு சிங்கிள் பிளாட் கூட கிடையாது. அப்படியா? ஆமாம். வீடியோ இந்த இடத்த கவர் பண்ணிவிட்டு இவர் சொன்ன மாதிரியே இவர்கிட்ட ஆல்ரெடி லேண்ட் வாங்கி வீடு கட்டினவங்களையும் போய் நம்ம என்கொயரி பண்ணலாம். தாராளமாக உங்கள் திருப்திக்கும் உங்கள் ஃபாலோவர் திருப்திக்காகவும் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காகவும் தாராளமாக போய் என்கொயரி பண்ணிக்கலாம். நம்மளுமே இந்த பிஸ்னஸில் இந்த லொக்கேஷன்லையுமே கிட்டத்தட்ட 5-6 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். 10 இயர்ஸாக இந்த பிஸ்னஸில் தான் நம்ம இருக்கோம். எல்லாமே கிறிஸ்ட் அண்ட் கிளியராக இருக்கிறதால தான் இந்தளவு பிஸ்னஸ் போயிட்டு இருக்குது. நமக்குமே சொல்கிறேன், இது வந்து வெள்ளம் வர ஏரியா கிடையாது, நம்பி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து வெறும் லேண்ட் மட்டும் கிடையாது, வீடு கட்டக்கூடிய லேஅவுட்டு. இங்கே பக்கத்தில் இருக்க ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு சொல்லிவிடுங்களேன். கண்டிப்பாக. அப்படியே இந்த பக்கம் கேமரா திருப்பணும்னா அது எஸ்எஸ்எம் ஸ்கூலு, ஜிகேஎம் ஸ்கூல் இருக்குது, அங்கேயே ஜிகேஎம் காலேஜும் இருக்குது, எஸ்எஸ்எம் காலேஜும் இருக்குது. அப்படியே நீங்கள் வந்தீங்க இல்லையா, அந்த ரோட்டில் இருக்கிறது வேலம்மாள் ஸ்கூலு. அப்படியே நீங்கள் அந்த ஒரு ஜூம் போட்டால் தெரியும், ரெட் கலர் பில்டிங் வந்து ஃபிட்ஜி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு. இந்த லாங்கில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜியான் ஸ்கூல். இங்கே அது இல்லாமல் ஏகப்பட்ட சின்ன சின்ன ஸ்கூல்ஸ் இருக்குது, அது இருக்குது. அப்புறம் வேளாங்கண்ணி காலேஜு, நர்சிங் இருக்குது. இந்த பக்கம் தாகூர், கிரசண்ட்டு, பாலாஜி, வேல்டெக்கு, ஸோ விஐடி எல்லாமே இருக்குது. காலேஜ் ஸ்கூல்ஸ் பொறுத்தவரை இங்கே பிரச்சனை கிடையாது மேடம். அது போக இது மல்டி கனெக்டிவிட்டி, எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் இந்த லொக்கேஷன் பிரச்சனை இருக்காது மக்களே. அதையுமே வந்து டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன். இங்கேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா மெப்ஸ் ஒரு 10 மினிட்ஸில் போயிடலாம். மகேந்திரவேல் சிட்டி ஒரு 1/2 hour வச்சுக்கோங்க மேக்ஸிமம் ட்ராவல்ஸு. சிறுசேரியாக இருக்கட்டும், துறைப்பாக்கமாக இருக்கட்டும், சோழிங்கநல்லூராக இருக்கட்டும், இதர் ஸ்ரீராம் கேட்வே, ஸோ இது எல்லாமே வந்து ஈஸி டு ஆக்சஸ், ஈஸியாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லொக்கேஷன் தான். இப்போ இங்கே வரோம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ நீங்கள் படிக்கிறதுக்கு வரீங்கன்னா வேலை வாய்ப்புலேருந்து ரிட்டையர்ட் ஆகிற வரையும் இந்த லொக்கேஷன் உங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லான லொக்கேஷனாக இருக்கும். அதுதான் மெயினாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன். என்ன கேட்டிங்கன்னா இங்கே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீடு கட்டி வாடகை விடலாம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ். ஆமாம் மேடம். இந்த தாம்பரமில் அதிகமாக எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கிற இடம் இதுதான். ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஜியான் ஸ்கூல் வந்தது, அதுக்கு அடுத்து எஸ்எஸ்எம், லைனாக ஃபுல்லாக இந்த ஏரியா எஜுகேஷனல் ஹப் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ என்ன கேட்டிங்கன்னா தாராளமாக வாடகை விடலாம். அது போக நீங்கள் வந்ததுமே ஹைவே, இப்போ நீங்கள் வந்தது வந்து 150 ஈஸ்டர்ன் பைபாஸ். ஸோ அந்த பைபாஸ்லேருந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ நீங்கள் வந்த ரோடு இல்லாமல் இப்போ நம்ம நிற்கிற ரோடு பேக் சைட் கனெக்ட் பண்ணுறோம், அந்த பக்கமும் ஒரு கனெக்டிவிட்டி வருது. ஆமாம், இப்போ நம்ம வரோம் இல்லையா, இங்கே வந்து ரோடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டில். ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் சுற்றிட்டு அந்த சிக்னேச்சர் வில்லாலாம் தாண்டி தான் வந்தோம். பட்
நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற டைமில் கரெக்டாக ரோடே முடிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த பக்கமும் ரோடு ரெடி பண்ணி ஆல்ரெடி இன்னொரு ரோடு இருக்குது, நீங்கள் அந்த ரோடு வரல, நான் போகும்போது அந்த ரோடுமே காட்டுறேன். அது இல்லாமல் 2 ரோடு கனெக்டிவிட்டி வருது இந்த பக்கமும். சரி, இப்போ இந்த சைட் வந்து எவ்வளோ பட்ஜெட் இருந்தால் இங்கே லேண்ட் வாங்கலாம்? ஆக்சுவலாக இங்கே மினிமம் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 43 lakhs, ஒரு 600-650 ஸ்கொயர் ஃபீட்டில் 2-3 பிளாட் இருக்குது. அதுக்கப்புறம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு 775 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்குது. அப்ராக்சிமேட் ஒரு 48 lakhs பட்ஜெட் வரும். இப்போது பெருசாக வீடு கட்டணும், ஒரு கிரவுண்டில் வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்கன்னா நம்மக்கிட்ட சைஸஸ் எல்லாமே இருக்குது மேடம். நம்ம ப்ளச் பண்ணி எடுத்துக்கலாம், 1லேருந்து 2 பிளாட் ப்ளச் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்துனா 1000 ஸ்கொயர் ஃபீட்ஸ் தான், வேணா மாற்றி கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ லோன் போய் வீடு வாங்கணும்னு நினைப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த ப்ராசஸ் சொல்லிடுங்களா? ஒன்றும் இல்லை மக்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருக்குன்ற பட்சத்தில் மேக்ஸிமம் ஒரு 80 to 90% நம்மளால் பேங்க் லோன் ப்ரொவைட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் மேடம் முன்னாடியே சொல்லியிருப்பாங்க, இது CMDA ரேரா அப்ரூவ்டு. இல்லை ப்ரொஃபைல் நல்லா இருக்குன்ற பட்சத்தில் இந்த லொக்கேஷனில் ஒரு 10 to 11 lakhs இருந்தாவே லேண்டாக இருந்தாலும் சரி, வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, அந்த டவுன் பேமெண்ட்டே போதும், பேலன்ஸ் ஃபுல்லாக லோன் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ப்ரீமியர் ஹவுசிங் கூட சேர்ந்து 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்போம், இவங்க லேண்ட் மட்டும் வீட்டில் வீடும் கட்டி கொடுக்குறாங்க. இப்போ இந்த சைட்டில் எத்தனை வீடு நீங்கள் கட்டி கொடுத்தது? இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 வீடு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் மேடம். 16 ஆல்ரெடி ஒரு இந்த ஃபேஸ் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 160 பிளாட் போட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 65-70 வீடு கண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி உள்ளே வந்துட்டாங்க. ஆமாம், இப்போ நீங்கள் சைட் வரீங்கனாலே அதெல்லாம் பார்க்கலாம். இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நியூ ஹவுசஸ் தான், எதுவுமே ஓல்டு ஹவுசஸ் கிடையாது. ஒன்று இப்போ தான் பெயிண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை முடிச்சிருக்கோம். ரீசெண்ட் லேஅவுட் தான் போட்டது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஏரியா, சிட்டிக்கு உள்ள. ஒரு சில பேர் கிளவராக கொஷின் பண்ணுற மாதிரி மேடவாக்கம் தாண்டினாலே அது சிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் அடையாரே சென்னைக்கு அவுட்டர் தான். எங்கள் அப்பா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம் சென்னையில் அடையார் தாண்டி போனாலே சென்னை எல்லை முடிகிறதுன்னு போட்டிருக்கோம். ஸோ அந்த டைமில் வந்து அடையார் தாண்டி போகிறாங்க, அங்கெல்லாம் லேண்ட் விற்றா எதுக்கு வாங்கணும், இது சென்னையே கிடையாது, ட்ரிப்ளிகேன் சைதாப்பேட் தான் சென்னை நினச்சிட்டு இருந்தவங்கலாம் இப்போ ஃபீல் பண்ணுவாங்க, அங்கெல்லாம் லேண்ட் வாங்காமல் மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு. சென்னை வந்து ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டே இருக்குங்க. CMDA ரெரா அப்ரூவ்டு இருந்தாலே அது வந்து சென்னை சிட்டி லிமிட்குள்ளே இருக்கிற ப்ராஜெக்ட் தான். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து CMDA அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டி தான். ஸோ கவர்மெண்ட்டே ரெகக்னைஸ் பண்ணிடுச்சு இது வந்து சென்னை சிட்டி லிமிட்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு சில பேர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களே இது சென்னை இல்லைன்னு சொல்லியே பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. அவங்கள வாங்க விட மாட்டாங்க, ஆனா இவங்க வாங்கிடுவாங்க. கண்டிப்பா, ஆமா ஆமா. அந்த மாதிரி மக்கள் கிட்டல இருந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வாங்கவும் விட மாட்டாங்க. இது வந்து சென்னை கிடையாது, சென்னைனா சைதாப்பேட்ல ஒரு per square feet எவ்வளவு இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 15,000-20,000 ரூபாய் இருக்கும் மேடம். நான் சொல்றது மினிமம். காசு இருக்கிறவங்க அங்கே வாங்கிக்கிட்டோம். பட் நான் பர்சனலாக சிட்டிக்குள்ளே சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா ஏர் பொல்யூஷன் இருக்கும், கார் பார்க்கிங் இஷ்யூ இருக்கும், பார்க்கிங்கில் டெய்லி நியூஸில் நிறைய இஷ்யூஸ் வருது. கண்டிப்பாக இந்த மாதிரி அழகாக பீஸ்ஃபுல் கம்யூனிட்டியில் ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டிங்கன்னா கார் பார்க்கிங், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் கிட்ட நல்ல ஒரு இயற்கை சூழலான ஒரு இடம் எல்லாமே இருக்குது. அது போக வந்து இன்னொரு பாயிண்ட்டும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இன்றைக்கி சைதாப்பேட்டில் ஒரு 20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அது மிஞ்சி போனால் 22,000 ரூபாய் ஆகும். இன்றைக்கி நாம் நிற்கிற லொக்கேஷனில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 6,000 ரூபாய் எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா இது 20,000 ரூபாய் கண்டிப்பாக ஆகிடும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு சொல்லிடுங்களேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா எங்கள் லேஅவுட் தான் எக்ஸாம்பிள் மேடம். நீங்கள் ஃபஸ்ட்டு நுழைஞ்சிங்க இல்லையா, அங்கே ஒரு லேஅவுட் போட்டிருந்தோம், ஜஸ்ட்டு 2200 தான் நம்ம போட்டிருந்தோம். அது போக இப்போ முன்னாடி என்ன வீடியோ பார்த்துட்டு 2200 கேட்ட போகிறாங்க. இல்லை, அது வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி. இப்போது ரீசெண்டாக 2022 and 24 எண்டில் லேஅவுட் போட்டிருந்தோம், 24ல் பிகினிங்கில் லேஅவுட் போட்டிருந்தோம். அந்த லேஅவுட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேடம் என்கொயரி பண்ண போகிறது அந்த லேஅவுட் தான். அதெல்லாம் ஒரு 3-5 ரேஞ்சு தான் போட்டோம். ஒரு 1 இயரில் கிட்டத்தட்ட டபுள் த அமௌண்ட் ஆயிருக்கு. அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். ஏன்னா அதர் லொக்கேஷன் தாண்டியும் நான் போட்ட லேஅவுட்டே இந்த அளவு டெவலப் ஆகிருக்குன்றது தான் பெஸ்ட் ப்ரூஃபாக நான் சொல்ல முடியும். நீங்கள் நேரில் வர்றவங்க, சைட் விசிட் பண்ணுறவங்க எல்லாமே டீட்டெயில்டாக பக்காவாக இவங்க வீடு கட்டின இடத்தையும் போய் பாருங்கள். அவங்க வாங்கினவங்ககிட்டயும் என்கொயரி பண்ணுங்கள். நீங்கள் 2-3 இயர்ஸ் முன்னாடி வாங்கினீங்க இல்லையா, எவ்வளோக்கு வாங்கினீங்க, இப்போ கரண்ட்டாக எவ்வளோ சேல் போயிட்டுருக்குன்னு இங்கேயும் என்கொயரி பண்ணுங்கள். இது பின்னாடி இருக்க வில்லாவோட ப்ரைஸையும் கம்பேர் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக புக்கிங் பண்ணிட்டு தெரிஞ்சிடும். இப்போ எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் புக்கிங் பண்ணலாம்? 50,000ன்றது புக்கிங் அமௌண்ட் மக்களே. அது மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்டு, அதுக்குன்னா ரிசிப்ட் உங்ககிட்ட கொடுத்துருவோம். நம்மக்கிட்டமே பேங்க், APF எல்லாமே இருக்குது. ஆல்ரெடி லீகல் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கோம். அதிகபட்சம் புக் பண்ணதுலேருந்து நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னா ஒரு 10-15 டேஸ்க்குள்ளே மொத்த ப்ராசஸையும் முடித்து ஒரு 5வது மாதத்தில் வீடே வந்துடலாம். அந்தளவு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கும்.
5வது மாசம்ன்றது நீங்க லேண்ட் வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் போற பட்சத்துல 5 monthsல monthsலயே பண்ணி வந்துடலாம். பிரீமியர் ஹவுசிங்ல இருந்து. இப்போ இந்த சைட் எப்படி டெவலப் பண்ணி கொடுத்துருக்கீங்க அது சொல்லி. இந்த சைட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிற்கிறது ஒரு 24 அடி ரோடு 30 அடி ரோடு கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரீட் லைட்டு சோலார் கொடுத்துருக்கோம். இது போக இபி லைன் உள்ளே கட்ட போகிறாங்க எல்லாருமே. அது போக ஒரு வீடு வந்து ஆல்ரெடி ப்ரீ புக்கிங்லேயே புக் பண்ணி போர் போட்டுட்டார், ஸ்டார்ட் பண்ண போகிறார் வீடு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வர்றதுக்குள்ளே மேபி ஒரு வீடு அட்லீஸ்ட் மினிமம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அது போக இந்த லேஅவுட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு கவர்டு லேஅவுட்டு பார்க் ஃபுல்லாக டெவலப் பண்ணி கொடுக்குறோம். இப்போ ஒர்க் போயிட்டுருக்கு, லைவாக பார்த்தவங்களுக்கு அட்டாச் பண்ணுற வீடியோவை. அங்கே பார்க் ஒர்க் போயிட்டுருக்கு. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் காட்டுற லேண்ட்லலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு. எனக்கு டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். டைமை நான் ரொம்ப வேல்யூ பண்ணுவேன். புரியுது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராஜெக்டை தான் நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக கிளம்பி வந்து நம்ம இவ்வளோ டீட்டெயில்டாக கவர் பண்ணி வீடியோ ஷேர் பண்ணுறோம். புரியுது. ஸோ அதனால் அவ்வளோ ப்ராஜெக்ட் சென்னை சிட்டியில் போகுது. எனக்கு எதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை தான் நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு கொண்டு வந்து சேர்க்குறேன். சேம் டைம் லீகலாக ஒரு ஒப்பீனியன் வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் தருவீங்க? இப்போது நான் 15 டேஸ்ன்னு சொல்கிறது டாக்குமெண்ட் கொடுத்ததுலேருந்து ஒரு 7 நாள் டைம் நீங்களே எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா. நான் கொடுக்குறதும் வித் லீகல் லெட்டரோட தான் சேர்த்து கொடுப்போம். ஸோ டாக்குமெண்ட்லாம் பக்காவாக லீகலி அப்ரூவ்டாக இருக்கும். உங்களுக்கும் இவங்க டைம் கொடுப்பாங்க நீங்கள் உங்கள் சைட் செக் பண்ணுறதுக்கும். சரிங்களா? நம்ம சேனலுக்காக ஒரு ஆஃபர் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். சரிங்க மேடம், கண்டிப்பாக கொடுக்கலாம். ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்டே ஒரு ஆஃபர் தான். நான் மேடம்க்கு முன்னாடி சொன்னேன், இருந்தாலும் மேடம் சொன்னதால் நம்ம ப்ராஜெக்டில் பிளாட்டை சூஸ் பண்ணி ஸ்பாட்லேயே கன்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு, வீடும் சேர்த்து சூஸ் பண்ணுறவங்களுக்கு இன்டீரியர் ஃப்ரீ. இன்டீரியர்னா எங்கள் வீட்டுக்கு பண்ணுறதுக்கே 5 லட்சம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக மேடம், அந்த அளவு ஈக்குவல் லக்ஸரியான இன்டீரியர் ஃப்ரீயாகவே பண்ணி தரோம். லக்ஸரி இன்டீரியர்னா 5 லட்சம் இல்லை, அதுக்கு மேலே போகும். பண்ணி கொடுத்துலாம் மேடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோவில் சொல்லிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாம். திரும்பவும் அந்த ஆஃபரை நம்ம ரீஹைட்ரேட் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம ஃபாலோவர்ஸ் ரொம்ப கிளவர், கிளிப் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை காமிச்சு கேட்பாங்க. கண்டிப்பாக மேடம். இவங்க கிட்ட இங்கே வந்து லேண்ட் வாங்குறவங்க இல்லாமல் லேண்டோடு சேர்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் புக் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு இன்டீரியர் இவங்க ஃப்ரீயாக பண்ணி தராராம். ஆமாம் மேடம். அந்த பட்ஜெட் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இந்த சரௌண்டிங்கில் இன்றைக்கி ஒரு ரெடி டு மூவ் வில்லா பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1.5-1.25 கோடி நம்மக்கிட்ட ஒரு 3 பெட்ரூம் வீடு நம்ம கட்டித்தரோன்னா ஒரு 5 to 6 monthsக்குள்ளே ஒரு 90 lakhs பட்ஜெட் வரும், ஆல் இன்க்ளூசிவ். அதில் லேண்டோடு சேர்த்து சொல்கிறார் இவர். ஒரு 90 lakhs வரும் லேண்டோட சேர்த்து. அதில் இன்டீரியரும் சேர்த்து பண்ணி கொடுத்துட்றோம். வீடு கட்டுறவங்களுக்கு மட்டும்தான் ஆஃபர் இருக்கா? இல்லை மேடம், லேண்ட் வாங்குறவங்களுக்கும் டெவலப்மெண்ட் சார்ஜஸ் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, பட்டா டாக்குமெண்ட் ஃப்ரீ. லேண்ட் வாங்குறவங்களுக்கு என்னென்ன ஆஃபர் சொன்னீங்க? ஜிஎஸ்டி கிடையாது, டெவலப்மெண்ட் சார்ஜஸ் கிடையாது, பட்டா டாக்குமெண்ட் ஃப்ரீ. இப்போ இவர் ஃப்ரீன்னு சொன்னதெல்லாம் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்துடலாமா? பார்த்துலாம். பட்டா மேடம் நீங்களே பட்டா டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ்னாலே அதுவே 30,000 ரூபாய் சேவிங்ஸ். ஆமாம். டெவலப்மெண்ட் சார்ஜஸ் எவ்வளோ? டெவலப்மெண்ட் சார்ஜஸ் கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபா கிட்ட டெவலப்மெண்ட் சார்ஜஸ் வரும். அது ஃப்ரீ. அதுவும் ஃப்ரீ. கிட்டத்தட்ட ஜிஎஸ்டிலாம் போட்டிங்கன்னா 18% போடும். அது ஒரு 5 லட்ச ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 8-9 லட்ச ரூபா லேண்ட் வாங்கினா ஃப்ரீ. சேவ். இந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதை கிட்ட கண்டிப்பாக காமிச்சு இதெல்லாம் ஆஃபரு அப்படின்னு சொல்லி அவைல் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ பற்றி பார்த்தாச்சு, ப்ரைஸும் ஷேர் பண்ணிட்டேன். இவரை நீங்கள் டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணி இந்த லொக்கேஷன் பார்த்துக்கோங்க. சேம் டைம் சைட்டில் அவங்க வந்தாங்கன்னா நீங்கள் தானே கோஆர்டினேட் பண்ணுவீங்க. ஆமாம், என்னோட நேம் தியாகு. அகைன் ஒரு வாட்டி சொல்கிறேன், ப்ரீமியர் ஹவுசிங்கில் ப்ராஜெக்ட் மேலே இருக்கேன். ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் என்னோட நம்பர் தான், 9600529552. நீங்கள் எந்த டைம் கால் பண்ணாலும் உங்களுக்கு சர்வீஸ் பண்ண தயாராக இருக்கேன். இவர்கிட்ட லேண்ட் வாங்கும்போது மறக்காமல் பட்டாலாம் இவர் மூலமாகவே வாங்கிக்கோங்க. வெளியிலலாம் என்ன நடக்கும்னா பட்டா அரேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஆமாம், வாங்கினவங்க வேறு யாருக்கிட்டனா பட்டா கொடுத்து ஃபோர்ஜரிலாம் நடக்கும். அமௌண்ட் மட்டும் தான் கொடுப்போம், பட்டா வராது. அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ஒரிஜினலாக அவங்கக்கிட்ட கொடுக்குற மாதிரிலாம் ஆகும். நிறைய இஷ்யூஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ ப்ரீமியர் ஹவுசிங்கில் இவங்களே லேண்ட் வாங்கினாங்கன்னா பட்டா அரேஞ்ச் பண்ணி கொடுத்து நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். அதுவும் 30,000 ரூபாய் உங்களுக்கு சேவிங்ஸ். பட்டாவும் டாக்குமெண்டேஷனும் முற்றிலும் இலவசம். அப்போ பேசிகிட்டே இவங்க முன்னாடியே கமிட் பண்ணியிருந்தோம் இல்லையா, இங்கே ஒரு வீட்டை போய் செக் பண்ணி தண்ணி வருமா, வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி, அடுத்தது என்ன ப்ரைஸ்க்கு வாங்கினாங்கலாம் பேசியிருந்தோம் இல்லையா, அதை போய் நேர்லேயே செக் பண்ணிக்கலாம் வாங்க. தியாகு வந்து இங்கே நிற்கட்டும், ஏன்னா நான் தான் போய் என்கொயரி பண்ணுவேன். ஹாய் மேம், நீங்களே சொல்லுங்கள் இங்கே இருக்க தண்ணி குவாலிட்டி பற்றி. இங்கே மழை தண்ணி நிற்குதா, இங்கே ஏன் லேண்ட் வாங்கினீங்க, அதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு சொல்லிவிடுங்களேன். இது ஏரியா நல்ல ஏரியாவாக இருந்தது, அதனால வாங்கினோம். தண்ணி நல்லாயிருக்கும், எங்களுக்கு பிடிச்சிருந்தது பிளாட்டு, வாங்கியிருந்தோம். மழை தண்ணி வந்து தேங்குமா? மழை தேங்காது. தேங்காதா? தேங்காது. எத்தனை மழை பார்த்துருக்கீங்க இங்கே வந்து? இங்கே வந்து நான் இப்போ 1 year தானே ஆகுது, நல்லா மழை பெஞ்சுது, ஆனால் தண்ணி ஒன்றும் தேங்கலை.
தண்ணி தேங்கலையா? தேங்கலை. சூப்பர். இப்போ எவ்வளோ பெருசாக பிளான் பண்ணி கட்டியிருக்கீங்க? பிளான்லாம் ரொம்ப அதிகமாக இல்லை. மேலே ஒரு வீடு கட்டியிருக்கோம், இங்கே கீழே தான் நாங்கள். வாடகையே இல்லை நீங்களே? நாங்கள் சொந்த வீடு தான். ஃபுல் அண்ட் ஃபுல் சொந்த வீடு தான். சூப்பர் சூப்பர். இங்கே காற்றோட்டம்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு? காற்றுலாம் சூப்பராக இருக்குது. காற்று ஃபேனே தேவையில்ல. ரொம்ப இயல்பாக சொல்கிறாங்க. ஆமாம், நல்லா காற்று. இடம் வாங்கினதுலேருந்து நல்ல ராசியான இடம். வீடும் நல்லா அமைச்சதாக அமைஞ்சுது. நான் சொல்லி கொடுத்தேன் ஏதாவது பேச? அதெல்லாம் கிடையாது. ஓகேம்மா, தேங்க்ஸ். போயிட்டு வரோம். உண்மையாக நான் சொல்கிறேன். நீங்கள் ஒருத்தவங்க சொல்லிக் கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. இவங்க அழகாக பிளான் பண்ணி இங்கே வீடு கட்டியிருக்காங்க. அதே தான் நாங்கள் கவர் பண்ணிட்டோம். வீடியோ எடுக்கிற வரைக்கும் தியாகு வெளில தான் நின்றுட்டு இருந்தார். டீட்டெயிலாக போய் செக் பண்ணிட்டோம். டவுட் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டீங்களா? மழை தண்ணி நிற்காதுன்னு சொன்னாங்க. அது வரைக்கும் சொன்னாங்க மழை தண்ணி நிற்காது தான். ஆனால் ஒரு சில பேர் டவுட் பண்ணுவாங்கல்ல, ஏன்னா அவங்களுக்கு சென்னை பற்றி பெருசாக தெரியாது. புரியுது. நீர்நிலை எல்லாருக்குமே இருக்கிற டவுட்டு தான் மேடம். இப்போ 2015 பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கேள்வி தண்ணி மேலே வருமா, அடியில் வருதோ இல்லையோ, தண்ணி மேலே வருமானதான் கேள்வியாக இருக்கும். இங்கேயே அழகழகாக எலிவேஷன்லாம் பிளான் பண்ணி வீடு கட்டிருக்காங்க. நம்ம ஃபாலோவர்ஸ் உங்களை காண்டாக்ட் பண்ணாங்கன்னா வழக்கம் போல் உங்களோட சப்போர்ட் பண்ணுங்க. அதாவது எண்ட் டு எண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துலாம். இவ்வளோ நேரம் நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக ரொம்ப டீட்டெயில்டாக இந்த ப்ராஜெக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஆல்ரெடி நம்ம 4 to 5 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது உங்களோட மற்ற சைட்ஸ் எல்லாம் ஸ்ரீபெரும்புதூர், மதுராந்தகம்னு. பட் இது வந்து சென்னை சிட்டிக்குள்ளேயே இருக்கிறதுனால நம்ம ஃபாலோவர்ஸ் கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் சென்னை சிட்டிக்குள்ளே மேடமோட ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் சரி, வீடியோ பார்க்குற புது நபர்களாக இருந்தாலும் சரி, சென்னை சிட்டிக்குள்ளே ஒரு கனவு வீடோ லேண்டோ வாங்கி ஷார்ட் பீரியடில் இமீடியட்டாக கட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு 100% சூட் ஆகும். ஸ்க்ரீனில் போயிட்டுருக்கிற நம்பரு என்னோடய நம்பர் தான். என்னோடய நேம் தியாகு. ப்ரீமியர் ஹவுசிங்கில் ப்ராஜெக்ட் பண்ணியாக இருக்கேன். என்னோடய காண்டாக்ட் நம்பர் 9600529552. எந்த டைம் பண்ணாலும் எடுத்து உங்களுக்கு உங்கள் கனவு விட நனவாக்குறது என்னோடய கடமை. கூட இருந்து லேண்டை சூஸ் பண்ணுறதுலேருந்து வீடு கட்டி கீ ஹேண்ட் ஓவர் பண்ணுற வரையும் நம்ம கூட இருந்து சப்போர்ட் பண்ணலாம். நம்பி வாங்க, ப்ளாட்டை புக் பண்ணுங்கள். உங்கள் கனவு விட ஷார்ட் பீரியடில் நனவாக்கிக்கோங்க.